வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்வதி வீட்ல விஜயா இருக்க. பார்வதி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. 2 பேரும் ரோஹிணிய பத்தி ரொம்பவே ஆதங்கமா பேசிக்குவாங்க. ஒரு கட்டத்துல பார்வதி, ரோஹிணி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவள எப்பவுமே பெருமையா பேசி உன்னைய மட்டம் தட்டிக்கிட்டே இருப்பா விஜயா. அதுக்கு தான் கடவுளா பார்த்து இப்படி ஒரு தண்டனை அவளுக்கு குடுத்துட்டாரு. அவளுக்கு உன் அருமை புரியணும் அப்படின்னு பார்வதி சொல்ல, அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல ஆன்ட்டி. அவங்க என்னை எப்படி வேணாலும் பார்க்கட்டும். எனக்கு அவங்க மேல எப்பவுமே மரியாதை இருக்கு. வீட்டுக்கு கிளம்பி வர சொல்லுங்கன்னு மீனா சொல்ல, நான் சொன்னா அவ என்ன கேட்கவா போறா? நான் பேசிட்டு தான் இருக்கேன்னு பார்வதி சொல்றாங்க. பேசி சரி பண்ணணும்னா எல்லாருமே வீட்ல இருக்கணும் ஆன்ட்டி. ஆள் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் உட்கார்ந்துகிட்டா எப்படி இதுக்கு ஒரு முடிவு வரும்னு மீனா கேக்குறாங்க. நீ சரியா தான் சொல்ற மீனா. ஆனா உன் மாமியாருக்கு அந்த புத்தி இல்லையே. ரோஹிணியும் போயிட்டா. இதுக்கு என்ன தீர்வுன்னு எனக்கும் புரியல. சரி, நான் அவகிட்ட பேசுறேன். நீ அண்ணன்கிட்ட சொல்லி ஃபோன் பண்ண சொல்லுமா. நான் வைக்கிறேங்கிறாங்க பார்வதி. மீனா சரிங்க ஆன்ட்டின்ட்டு காதுல இருந்து ஃபோன் எடுக்க, மீனா யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேட்டுட்டே முத்து வர்றாரு. பார்வதி ஆன்ட்டி தாங்கன்னு மீனா சொல்ல, அம்மா அங்கதான் இருக்காங்களான்னு கேக்குறாரு முத்து. ஆமாங்க. இன்னும் ரோஹிணி மேல கோவமா தான் இருக்காங்களான்னு மீனா சொல்ல, பின்ன ஒரே நாள்லயா கோவம் போயிடும்? ஒரு வருஷமா பார்லர் அம்மா அம்மாவை ஏமாத்திட்டு இருந்திருக்கு. எத்தனை பொய்யு கணக்கே இல்ல. அதெல்லாம் யோசிக்க யோசிக்க அம்மாவுக்கு காண்டாக தானே செய்யும். அப்படிங்கிற முத்து உட்காரு. அதெல்லாம் சரிதாங்க. இதுக்கு என்னதான் முடிவு? மாமா கிட்ட ஏதாவது பேசி பாத்தீங்களா? அப்படின்னு மீனா கேட்க, அப்பா வாக்கிங் போகும்போது திரும்ப பேசி பார்த்தேன். அம்மாவ வர சொல்லுப்பான்னு சொல்லி கேட்டேன். நானா அனுப்புனேன். அவ வந்தா வரட்டும்ட்டு போயிட்டாரு. சரி, உங்க அண்ணன்கிட்ட ரோகிணிய கூப்பிட சொன்னீங்களான்னு மீனா கேட்க, ம். அவன் பேட்டரி புடுங்கின பொம்மை மாதிரி ஆயிட்டான் மீனா. என்ன பேசினாலும் அமைதியாவே இருக்கான். அம்மா சொல்லாம அவன் பார்லர் அம்மாவை போய் திரும்ப கூட்டிட்டு வர மாட்டான். அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க. அப்ப இதுக்கு என்னதான் வழி? மீனா கேட்க, இப்ப உடைஞ்ச கண்ணாடி மாதிரி சிதறி போய் கிடக்கு. இந்த பிரச்சனைய பார்த்து பக்குவமா சரி பண்ணணும். பக்குவமா சரி பண்ணணும். நல்ல கம்பீரமா நின்னு முடிவ சொல்லணும். அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்கங்கிறாரு முத்து. யாருன்னு மீனா கேக்கு, யாரு? நம்ம பாட்டி தான். அப்படின்னு முத்து சொல்ல, பாட்டியான்னு கேக்குறாங்க மீனா ஆச்சரியமா. ஆமா மீனா. அவங்க வந்தாதான் இதுக்கு சரியான தீர்ப்ப சொல்லுவாங்க. அவங்க தலைமையில இந்த பஞ்சாயத்து நடக்கணும். நான் ஃபோன் பண்ணி இல்ல, இல்ல. நேர்லயே போய் கூட்டிட்டு வந்துர்றேன்னு முத்து எழுந்து நிக்கிறாரு. இருங்க, இருங்க. அவசரப்படாதீங்கன்னு மீனா சொல்ல, மீனா ஆச்சா போச்சான்னு கத்தி சண்டைக்கு வந்துருச்சு. இப்படியே விட்டா குடும்பத்த கூறு போட்டு வித்துடுவாங்க. அதுவும் என் அம்மாலாம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களே பார்த்து நடுங்குற ஒரே ஆளு எங்க பாட்டி தான். இந்த குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பாட்டிய தான் கூட்டிட்டு வருவோம். அவங்க தான் அத சரி பண்ணி விடுவாங்க. நான் பாட்டிக்கு ஃபோன்ல சொல்லிட்டு நேர்ல போய் கூட்டிட்டு வந்துர்றேன்னு முத்து ஃபோன கையில எடுக்க, ஏங்க இருங்க சொல்லாதீங்கன்னு சொல்றேன்ல. அப்படின்னு மீனா பதறிட்டு வர, பிரச்சனை முடிய வேண்டாமா? பாட்டி வந்தா தான் முடியுங்கிறாரு முத்து. அது எனக்கும் புரியுதுங்க. ஆனா நீங்களே ஒரு முடிவ பண்ணாதீங்க. முதல்ல பாட்டிகிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாம். அவரு சொன்னதுக்கு அப்புறம் நீங்க போய் பாட்டிகிட்ட பேசுங்க. அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியா சொல்ற? அப்படின்னு யோசிக்கிறாரு முத்து. ஒருவேளை இதெல்லாம் பாட்டிக்கு தெரிய வேண்டாம். வயசான காலத்துல அவங்க மனச கஷ்டப்பட வைக்க வேண்டாம்னு மாமா நினைக்கலாம்ல. நீங்க பாட்டுக்கு சொல்ல போய் அது மாமாவுக்கு பிடிக்கலன்னா அப்புறம் நீங்க தான் வாங்கி கட்டிக்குவீங்க. அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்றதும் சரிதான். அப்படின்னு முத்து சொல்ல, பாட்டிய கூட்டிட்டு வர்றதுதான் சரியான முடிவு. அது எனக்கும் தெரியும். ஆனா மாமா கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுவோம். அப்படின்னு மீனா சொல்ல, சரி அப்பா வரட்டும். அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிடுறேன். அப்படின்னு முத்து ஒத்துக்க, சரி நீங்க சாப்பிட வாங்கங்கிறாங்க மீனா. பார்ல இருந்து மனோஜ பார்க் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு வண்டியில வர்றாரு. அவரு வண்டிய ஓட்ட பின்னாடி உட்கார்ந்திருக்க மனோஜ் வண்டிய போட்டு அலம்பிட்டே இருக்காரு. என்ன வண்டி ரோட்ல வளைஞ்சு வளைஞ்சு ஓடுது அப்படின்னு புலம்பிட்டு இருக்க, யோ பேசாம உட்காரியாங்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. ப்ரோ ப்ரோ என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா ப்ரோ அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்க, யோ இததாய்யா பார்ல இருந்தே சொல்லிட்டு வர. யோ பேசாம வாய்யா. வண்டி வேற பேலன்ஸ் இல்லாம ஆடுதுயா. ஏன் இப்படி ஆட்டுறேன்னு பார்க் ஃப்ரெண்டு கொஞ்சம் சிடுசிடுப்பா கேட்க, ப்ரோ ப்ரோ எனக்கு வாழவே பிடிக்கல ப்ரோ. ஸ்பீடா போய் வண்டி எங்கேயாவது உட்டுரு ப்ரோ அப்படின்னு வண்டிய போட்டு ஆட்டிக்கிட்டு பார்க் ஃப்ரெண்டு முதுகுல டொப்பு டொப்புன்னு அடிச்சிட்டு வர்றாரு மனோஜ். உனக்கு வேணா எங்கேயாவது போய் விழியா, என்ன எதுக்கு கொல்ல பாக்குற? பேசாம வையா, அமைதியா உட்கார்ந்து வையா அப்படிங்கிற பார்க் ஃப்ரெண்டு வண்டிய ஓட்ட எதிர்த்தால பார்த்துட்டு, ஐயோ போலீஸ் வேற நிக்குதேங்கிறாரு. நல்ல வேலை நம்ம குடிக்கல அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்திட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. அடுத்த வாட்டி எல்போர்டு போட்டுக்கிறேங்க சார், ஃபைனல்லாம் வேண்டாங்க சார் அப்படின்னு ஒருத்தர் டிராஃபிக் போலீஸ் அருண் கிட்ட பேசிட்டு இருக்காரு.
ப்ரோ ப்ரோ நல்லா ஸ்பீடா போ ப்ரோ, ஸ்பீடா போ. எதுத்தால எந்த வண்டி வந்தாலும் அப்படின்னு மனோஜ் உளறிட்டு இருக்க. ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் இவங்களோட வண்டியை நிறுத்துறாரு. வா வா இந்த பக்கம் வா வா நீ போ அப்படின்னு முன்னாடி இருக்கவங்கள அனுப்பி விட்டுட்டு ஊது அப்படின்னு ஒரு மிஷின் எடுத்துட்டு வந்து ஃப்ரெண்டோட வாய்க்கிட்ட நீட்டுறாரு. இவரு இதுக்கு ஜூஸ் எல்லாம் குடிக்கிறாருன்னு பின்னாடி இருந்த மனோஜ் எட்டி பார்த்துட்டு இருக்க. டிராஃபிக் கான்ஸ்டபிள் மிஷினை எடுத்துட்டு போங்கிறாரு. அப்பாடா அப்படின்னு அவர் வண்டி எடுக்க மனோஜ் கீழே இறங்கிடுறாரு. சார் சார் என் ஃப்ரெண்டு குடிக்கவே இல்ல, அவரே எதுக்கு செக் பண்றீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. யோ ஐயோ அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் வண்டியை நிறுத்திட்டு இறங்கி ஓடி வர்றாரு மனோஜ் கிட்ட. அவர் ஊதிட்டாரு, குடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, கிளம்புங்க முதல்ல அப்படிங்கிறாரு அந்த கான்ஸ்டபிள். பார்க் ஃப்ரெண்ட் மனோஜை இழுத்துக்கிட்டு இருக்க. அது எப்படி முடியும்? என்னங்க சார் நியாயம் இது? தண்ணி அடிக்காத நிரபராதியான என் ஃப்ரெண்ட நீங்க எப்படி சந்தேகப்பட முடியும் சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் உளறி கொட்டிட்டு இருக்கு. யோ இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறாரு கான்ஸ்டபிள். நீங்க பண்ணது தப்பு, தப்பு பண்ணா சாரி சொல்லணும் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. யோ வாயான்னு இழுத்துட்டு இருக்காரு பார்க் ஃப்ரெண்ட் அந்த பக்கமா. என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. யோ என்னையா பண்ற நீ, சும்மா ரியா முதல்லங்கிற பார்க் ஃப்ரெண்டு. சார் அவன் போதையில இருக்காங்க சார், ப்ளீஸ் சார் அப்படின்னுட்டு வாயா முதல்லன்னு இழுத்துட்டு போறாரு மனோஜ. இரு ப்ரோ விடு ப்ரோங்கிற மனோஜ். குடிச்சா யானை பலம் வருங்கிற மாதிரி பட்டுன்னு கைய உதறிட்டு திரும்ப அந்த கான்ஸ்டபிள் கிட்ட வந்து அது எப்படி, இவரு குடிக்கவே இல்ல, எப்படி நீ ஊத சொல்லலாம் அப்படின்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க. இன்னொருத்தரை டீல் பண்ணிட்டு இருந்த அருண் இங்க பாக்குறாரு. தட் இஸ் நாட் ட்ரூ. ரூல் என்ன? நியாயமா பார்த்தா குடிச்ச என்னதானே ஊத சொல்லி இருக்கணும், ஆனா அவரே எப்படி குடிக்காத உங்களை ஊத சொல்லலாம் அப்படின்னு மனோஜ் தேவையில்லாம வம்பிழுத்துட்டு இருக்க. கான்ஸ்டபிள் என்னடா இவன் கூட அக்க போறா அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காரு. யோ சும்மாரியா சும்மாரியாங்கிற பார்க் ஃப்ரெண்டு. ஏய் மனோஜ் 7 இழுத்து விட்டுறாதையா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் முடியாது, மன்னிப்பு கேட்டா இங்க இருந்து போலாம். மிஸ்டர் போலீஸ் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல. என்னது மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு போலீஸ்காரர் கேட்டுட்டு இருக்க. நீ வேற மனோஜ் சும்மா இருன்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்காரு. அங்க இருந்து அருண் வேகமா வர்றாரு இந்த இடத்த நோக்கி. ஏய் என்னடா ஓவரா சவுண்ட் விட்டுட்டு இருக்கற, ஓவர் ஆயிடுச்சா, இதெல்லாம் போய் உன் வீட்ல வச்சுக்கோ, கிளம்பு அப்படின்னு மிரட்ட. ஆ நான் ஏன் போகணும்? அது எப்படி? தண்ணி அடிக்காத என் ஃப்ரெண்ட நீங்க ஊத சொல்லலாம், என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா, அதனால நான் குடிச்சேன், நீங்க நீங்க என்னதானே ஊத சொல்லியிருக்கணும் அப்படின்னு மனோஜ் அந்த ஏரியாவையே ரவுண்டு கட்டி நடந்துகிட்டு இருக்க. ஐயோன்னு பார்க் ஃப்ரெண்ட் தலையில கைய வச்சுக்கிறாரு. அருண் கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள், சார் செம்ம போதையில இருக்கான், அதான் ஓவரா உளறான் அப்படிங்கிறவரு. யோ அவனை கூட்டிட்டு போய் அந்த பார்க் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றாரு. சார் சார் சாரி சார் அப்படின்னு மனோஜோட கைய பிடிக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. மனோஜ் வா போலாம், சொன்னா கேளு மனோஜ் வா அப்படின்னு மனோஜோட கைய பிடிச்சி இழுக்க. மனோஜ் சர்வசாதாரண ஒரு பக்கமா தள்ளி விட்டுறாரு பார்க் ஃப்ரெண்ட. அவரு தடுமாறி நிக்கிறாரு. அட விடுங்க ப்ரோ, நீங்க சும்மா இருங்க ப்ரோ, எதுக்கு ப்ரோ பயப்படுறீங்க, நமக்கு என்ன ஒண்ணும் தெரியாதா, ரூல்ஸ் தெரியாதா என்ன, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா, அதனால நான் தண்ணி அடிச்சேன், நீங்க என்ன ப்ரோ பண்ணீங்க, நீங்க எதுக்கு ஊதணும் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்டு மூஞ்சி பக்கத்துல வந்து பேச அவராலேயே நாத்தம் தாங்க முடியாம நகர்றாரு. அவரும் எவ்வளவோ சொல்லி பார்த்து மனோஜ கண்ட்ரோல் பண்ண முடியல. யோ என்னையா பிரச்சனை இருக்கு அப்படின்னு அருண் கேட்க. அத நான் சொல்றேன் சார், என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொல்லிட்டா, முதல்ல என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி சொல்லுங்க அப்படின்னு மனோஜ் சொல்ல. யோ மனோஜ் உள்ள தூக்கி வச்சிடாதய்யா, சொல்றத கேளியான்னு மனோஜோட கைய மறுபடியும் பிடிக்கிறாரு. கைய வெடுக்குன்னு உதற மனோஜ். அதெல்லாம் நான் வரமாட்டேன், நான் உங்களுக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன், அது எப்படி உங்களை போய் ஊத சொல்லலாம். யோ மிஸ்டர் போலீஸ் சாரி சொல்லுங்கங்கிறாரு மனோஜ். என்னது யோவா அப்படின்னு சுறுசுறுன்னு ஏறு அருண் பக்கத்துல வர்றாரு. ஏய் என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் கவனிக்கணுமா உன்ன அப்படின்னு அருண் கோபமா கேட்க. சார் சார் சார்னு மனோஜ பின்னுக்கு தள்ளிட்டு பார்க் ஃப்ரெண்டும் ஒரு ஸ்டெப் பின்னாடி போறாரு. சார் சார் அப்படிலாம் இல்லைங்க சார்னு பார்க் ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கவே. ஏங்க சார் ஸ்டேஷன்ல தான் சாரி கேட்பீங்களா, ஏன் இங்க கேட்க மாட்டீங்களா, சாரி சொல்லுங்க அப்படின்னு உளறிக்கிட்டே இருக்க. சாரி சார்னு ஒரு பக்கம் பார்க் ஃப்ரெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவனை இப்படியே அனுப்புனா தப்பு, போதையை தெளிவச்சுதான் அனுப்பணும் அப்படின்னு அருண் சொல்ல. சார் சார் சாரி சார் வீட்ல பிரச்சனை, அதுதான் அவன் குடிச்சிருக்கான்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்றாரு. வீட்ல பிரச்சனைனா குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணாம போகணும், சாருக்கு சாரி சொல்லணுமாம்ல அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க. தரையில குனிஞ்சு புதையல எடுத்துக்கிட்டு இருந்த மனோஜ் ஒரு வழியா நிமிர்ந்து நின்னு ஆ கரெக்ட் கரெக்ட் சாரி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. பக்கத்துல வர்ற அருண் மனோஜ புடிச்சு சார் இந்தாங்க இவனை வண்டியில ஏத்துங்கங்கிறாரு. சார் 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 ப்ளீஸ் சார்னு பார்க் ஃப்ரெண்ட் பின்னாடியே ஓட. சாரி சொல்லுங்கன்ட்டு அலையிறாரு மனோஜ்.
பார்க் ஃப்ரெண்ட் அருண் கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்க. நீங்க கிளம்புங்கன்ட்டு அருண் வண்டி எடுக்க போறாரு. சார் சார் பாவங்க சார், நல்ல குடும்பத்து பையங்க சார் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருக்க. நல்ல குடும்பத்து பையன் பேசுற மாதிரியா பேசுறான்? நல்ல குடும்பத்து பையன்னு எதுக்குயா தண்ணிய போட்டு பிரச்சனை பண்றா அப்படின்னு அருண் கேட்க. சார், அவன் ஹோம் அப்ளையன்சஸோட ஓனர் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல. அதுக்கு சல்யூட் அடிக்கணுமா? ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லன்னா உன்னையும் தூக்கி உள்ளர வச்சிருவேங்கிறாரு அருண். சார் சார்னு கெஞ்சிட்டே இருக்காரு பார்க் ஃப்ரெண்டு. இன்னொரு போலீஸ் மனோஜ கையில பிடிச்சிட்டு நிக்க. சார், ரொம்ப நேரம் நிக்க முடியல, என்னைய வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. யோ, அடம் பண்ணாம பேசாம நில்லையாங்கிறாரு போலீஸ் அவரை கையில புடிச்சுக்கிட்டு. சாரி சொல்லுங்கன்னு மறுபடியும் பழைய பல்லவியவே ஆரம்பிக்கிறாரு மனோஜ். எதிரில ஒரு ஆட்டோ வர. கான்ஸ்டபிள் அத நில்லு நில்லுன்னு கைய நீட்டி நிறுத்துறாரு. யோ, ஏரியான்னு மனோஜ் சொல்ல. நான் 2 வீலர்ல தானே வந்தேன், எதுக்கு என்னை 3 வீலர்ல ஏத்துறீங்க? என் ஃப்ரெண்டு கிட்ட சாரி கேளுங்க அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. யோ, ஏரியா உள்ளன வண்டியில ஏத்துறாரு போல கான்ஸ்டபிள் அவரு. அரசியல்வாதிகளோட அல்லக்கை மாதிரி ஏறி நிக்கிற மனோஜ். ப்ரோ, நீங்க போங்க ப்ரோ, நான் சாரிய வாங்கிட்டு வரேங்கிறாரு. ஏரியா உள்ளர அப்படின்னு மனோஜ உள்ளர தள்ள. ஏன் அங்க போனதா சாரி கேப்பீங்களா, இங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு முரண்டு புடிச்சிட்டு இருக்காரு. அடிங்க அப்படிங்கிற அருண் அங்க இருந்து வந்து கழுத்தை புடிச்சு உள்ளர தள்ளுறாரு. உள்ளர போன மனோஜ் அடுத்த செகண்ட் வெளியே வந்து நின்னு, என் பொண்டாட்டி என்கிட்ட பொய் சொன்னா, அதனால நான் குடிச்சேன், என் ஃப்ரெண்ட் என்ன பாவம் பண்ணாரு அப்படின்னு கைய நீட்டி சொல்லிட்டு இருக்க. ஏறுறா முதல்ல உள்ளர அப்படின்னு மனோஜ மடக்கி உள்ளர துணிக்கிறாங்க. மறுபடியும் கீழே இறங்குற மனோஜ் ஆட்டோ டிரைவரை பார்த்து, ஆட்டோல ஏசி இருக்கானே அப்படின்னு கேட்க. ஸ்டேஷன்ல ஏசி போடுவாங்க, நீ உள்ள போ அப்படின்னு மனோஜை ஏத்தி விடுறாரு உள்ளர. இன்னொரு கான்ஸ்டபிள் அவர் கூட ஏற. போப்பா ஸ்டேஷனுக்குங்கிறாரு அவரு. அருண் வண்டி எடுக்க போக, ஐயையோ இப்படி இழுத்து விட்டுட்டு போயிட்டானேன்னு தலையில கை வச்சுட்டு நிக்கிறாரு பார்க் ஃப்ரெண்டு. சில நாளா காணாம போயிருந்த ரோஹிணி வித்யா வீட்டு தரையில ஒரு சின்ன தலைவணிய வச்சு படுத்து கிடக்குறாங்க. அவங்க கிட்ட ஃபுட்டை கொண்டு வந்து வச்சு, இந்தாடி எழுந்திருச்சு சாப்பிடுங்கிறாங்க வித்யா. இல்ல, எனக்கு வேண்டான்னு ரோஹிணி சொல்ல. ஏன், உண்ணாவிரதம் இருக்க போறியா? நீங்க சாப்பிடாம இருக்கிறது அங்க உன் வீட்டுல இருக்கவங்களுக்கு தெரிய போகுதா அப்படின்னு வித்யா கேட்க. நான் ஏண்டி விரதம்லாம் இருக்க போறேன், எப்படியாச்சும் போராடி நான் என் வாழ்க்கையை தக்க வச்சுப்பேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நல்லதுதான், ஆனா போராட உடம்புல தெம்பு வேணும்ல. இந்தா சாப்பிடன்னு பிளேட் அவங்க பக்கத்துல இழுத்து வைக்கிறாங்க. மனோஜ் சாப்பிட்டானானே தெரியலையே அப்படின்னு ரோஹிணி சொல்ல. அதெல்லாம் நல்லா சாப்பிட்டிருப்பாரு, நீ தானே சொன்ன அவரு பசி தாங்க மாட்டாருன்னு. அவர் அம்மா அவங்களுக்கு நல்லா ஊட்டி விட்டுருப்பாங்க. பின்ன மனோஜ ஒரு பொண்டாட்டியா நீயும் அம்மாவா உன் மாமியாரும் அப்படித்தானே வச்சிருக்கீங்கன்னு பாத்துட்டு இருக்க ரோஹிணிட்ட சொல்றாங்க வித்யா. ரோஹிணி அப்படியே உட்கார்ந்துருக்க. ஆமா, மனோஜ் எனக்கு போன் பண்ணாரா அப்படின்னு வித்யா கேட்க. அவனே என் மேல அப்செட்ல இருப்பான், என் மேல கோவத்துல வேற இருப்பான், எனக்கு எப்படி அவன் கால் பண்ணுவாங்கறாங்க ரோஹிணி. மனோஜுங்கிறதுனால கோவப்பட்டு அப்செட்டா இருக்காரு. இதே வேற ஏதாவது புருஷனா இருந்தான்னு வையி, உன்னை அங்கேயே தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் அப்படின்னு வித்யா சொல்ல. வித்யாவை பார்த்து, ஏய் விளையாடுறியா, நீயே சொல்லி கொடுத்துருவ போல இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல. இல்லடி, ஒரு ரஃப்பான ஆளா இருந்தா அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. எனக்கு என்னவோ உன் ஆளு சாஃப்டான டைப்புங்கிறதுனால நீ தப்பிச்ச. சரி, ரொம்ப நேரமா போன் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காத, நீயே மனோஜுக்கு போன் பண்ணு அப்படின்னு வித்யா சொல்ல. அவனே பண்ணட்டுங்கிறாங்க ரோஹிணி. அதானே, பொண்ணுங்க நம்ம மேலேயே தப்பு இருந்தாலும் நாம அதை ஒத்துக்கிட்டு பேச மாட்டோமே, அவங்க தான் வந்து பேசணும்னு வெயிட் பண்ணுவோம். ஆனா உன் கேஸ்ல நீ வெயிட் பண்றது வேஸ்ட். ஏன்னா உன் மேல அத்தனை கிரைம் இருக்கு, பேசாம நீயே போன் பண்ணி பேசு அப்படின்னு வித்யா சொல்ல. இப்ப நான் பேசினா சரியா வராது. அவனுக்கு என் மேல கோவம் இருக்கலாம், ஆனா அவன் என்ன வெறுக்க மாட்டான். அவனுக்கு என் மேல லவ் இருந்தா அவனே பண்ணுவான் அப்படின்னு ரோகிணி சொல்ல. உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, அவரு போன் போடலன்னு ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்க, நீ போன் பண்ணனாலும் கேட்க மாட்டேங்கிற அப்படின்னு வித்யா சொல்ல. அதுக்கு பேர் தான் லவ், அது உனக்கு புரியாது அப்படின்னு ரோகிணி சொல்ல. கரெக்ட் தான், நான் இப்பதானே ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றேன், இப்ப நீயே போன் பண்ணலன்னா அவர் எப்படி உனக்கு போன் பண்ணுவாரு அப்படின்னு வித்யா கேட்க. அங்க அவனும் நான் போன் பண்ணுவேன்னு எதிர்பார்த்துட்டு தான் இருப்பாங்கறாங்க ரோஹிணி. அப்ப பண்ணு அப்படின்னு வித்யா சொல்ல. நான் பண்ண மாட்டேன்னு ரோஹிணி சொல்ல. இது லவ் இல்லடி, பைத்தியக்காரத்தனம். நீ பண்ணுவேன்னு அவரு அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, அவரு பண்ணுவாருன்னு நீ இங்க உட்கார்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற, அப்புறம் யார் தான் பண்றது அப்படின்னு வித்யா கேட்க. எனக்கும் அதுதான் புரியல. ஆனா ஒண்ணு, நான் மனோஜ நிறைய லவ் பண்றேன், அதான் நிஜம். லைஃப்ல மனோஜுக்காக எதை வேணாலும் மிஸ் பண்ணுவேன், ஆனா எதுக்காகவும் மனோஜ மிஸ் பண்ண மாட்டேன். பாவம், அவன் இப்ப எப்படி இருக்கானோ அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நொந்து போய் எப்படியோ போங்கன்னு எழுந்து போயிடுறாங்க வித்யா. ஸ்டேஷன்ல மனோஜ் உட்கார்ந்துருக்க. அவருக்கு எதிரில 3 கான்ஸ்டபிள் ஒரு லேடி கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு மனோஜ் சொல்ல. என்னையா அப்படின்னு ஒருத்தர் கேட்க. ஆக்சுவலி ஒய் ஆர் யூ கீப்பிங் மீ ஹியர், வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு மனோஜ் கேட்க. தமிழ் தெரியல அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் கேட்க. எஸ் ஐ நோ அப்படின்னு மனோஜ் சொல்றாரு. அப்ப ஒழுங்கா தமிழ்ல பேசு
அன்னைக்கு அப்படிதான் இன்ஸ்பெக்டரை பத்தி தேவையில்லாம பேசி எங்க எல்லார்கிட்டயும் அடி வாங்கினேன். இன்னும் திருந்தலையான்னு கேக்குறாரு மனோஜ் கிட்ட அவரு. என்னை எதற்காக அழைத்து வந்து இங்க அமர வைத்தீர் அப்படின்னு மனோஜ் கேட்க கடுப்பாகிற கான்ஸ்டபிள், உனக்கு நலுங்கு வைக்கிறதுக்குங்கிறாரு. அதெல்லாம் தேவையில்ல, சாரி சொன்னா போதும், நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அப்படியே உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணட்டுமா அப்படின்னு நக்கலா கேக்குற அந்த கான்ஸ்டபிள் ஒழுங்கா உட்காருன்னு மிரட்டிட்டு போறாரு. அருண் அங்க ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காரு. உடனே மனோஜ் கொஞ்சம் நிமிர்ந்து உட்கார்ந்து, ஹலோ, ஐ எம் வெல் எஜுகேட்டட் பர்சன், டாக் வித் ரெஸ்பெக்ட்ங்கிறாரு. லுக் அப்படிங்கிற ஒரு பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு எங்க போச்சு ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து, எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன் பாருங்க, நீங்க வாங்க முடியுமா இப்படின்னு எதிரில நிக்கிற கான்ஸ்டபிள் கிட்ட காமிச்சிட்டு இருக்காரு. டென்ஷன் ஆகுற அந்த கான்ஸ்டபிள், சார் இவன் என்ன ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான், இவன் படிச்சதெல்லாம் எங்கிட்ட காட்டிட்டு இருக்கிறான் அப்படின்னு அருண் கிட்ட திரும்பி சொல்ல, எழுந்து வர்ற அருண், ஏய் பேசாம இருக்க மாட்டியா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர. மனோஜ் எழுந்து நின்னு, ஹலோ, என்ன டா போட்டு பேசுறீங்க, நான் எவ்வளவு படிச்சவே எத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல, படிச்சதுக்கான அறிவு கொஞ்சமாவது இருக்கா உனக்கு, இப்படி வந்து இம்சை பண்ற அப்படின்னு அருண் சொல்ல, எதுக்கு குடிக்காம வந்த என் ஃப்ரெண்ட நீங்க செக் பண்ணீங்க, நான் குடிச்சேன், ஏன் குடிச்சேன், என்கிட்ட என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அருண் கூட இருக்க இன்னொரு கான்ஸ்டபிள் டென்ஷன் ஆகி, யோ வந்ததுல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேங்கிறாரு, அதனாலதான் குடிச்சேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏய் பேசாம வாயை மூடிட்டு உட்காருங்கிறாரு அருண். போத தெளிஞ்சதும் பேசிக்கலாம் இல்ல, நானே தெளிய வைப்பேங்கிறாரு அருண். என்ன மிரட்டுறீங்களா, அடிப்பீங்களா, என் தம்பி யாருன்னு தெரியுமா, அவன் மட்டும் இப்ப இங்க வந்தான், உங்க எல்லாரையும் தூக்கி போட்டு டிஷ்யூம் 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 தான் அப்படின்னு வாயால வடை சுட்டுட்டு இருக்காரு மனோஜ். அடிச்சு போட்டுருவான்னு மனோஜ் சொல்ல, யாரா உன் தம்பிங்கிறாரு அருண். என் தம்பிய பத்தி உங்களுக்கு தெரியாது சார், ரொம்ப கோவக்காரன், அவனுக்கு மட்டும் நான் இப்ப இங்க இருக்கிறது தெரிஞ்சது கதம் கதம் தானு மனோஜ் சவடால் பேசிட்டு இருக்காரு. உன் வீட்டு அட்ரஸ் கொடுங்கறாரு அருண். அட்ரஸா, எழுதுங்க அப்படிங்கிற மனோஜ். முனுசாமி அவென்யூ ரோட்டு மேல வீடு இருக்குங்கிறாரு. சார் இவன் பைத்தியம் போல இருக்கு அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு. வாலண்டியரா வந்து உங்க வண்டியில ஏறி இருக்கான், தம்பி கிம்பின்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, ஐ ஆம் ஏ வெல் எஜுகேட்டட் பிசினஸ் மேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, எந்த பைத்தியம் தான் தன்னை பைத்தியம்னு சொல்லி இருக்கு அப்படின்னு அருண் சொல்ல, ஆ ஐ நோ ரூல்ஸ், என் ஃப்ரெண்ட ஊத சொன்னதுக்கு சாரி சொல்லுங்க, டெல் சாரி அப்படிங்கிறாரு மனோஜ். சாரி சொல்லணுமா உனக்கு அப்படிங்கிற அருண். இவனை இப்படியே விட்டா தப்பு, சட்டையை கழட்ட சொல்லுங்க அப்படிங்கிற அருண் அங்கிருந்து போறாரு. எதுக்கு நான் சட்டையை கழட்டணும்னு மனோஜ் கேட்டுட்டு இருக்க, அந்த இன்னொரு டிராபிக் கான்ஸ்டபிள் சட்டையை கழட்டிட்டு இருக்காரு. நான் தான் வீட்லயே குளிச்சுட்டேனேன்னு மனோஜ் சொல்ல, அந்த சரக்குலயே குளிச்சிருக்கியே அப்படின்ற அருண் வாய்ஸ் கேக்குது. ஐ வாண்ட் லாயரு, நான் கால் பண்ணி என் லாயர் கிட்ட பேசணும், ஹலோ ஹலோன்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. யோ கைய நீட்டு அப்படின்னு ரெண்டு பக்கமும் கையில இருந்து சட்டையை உருவி எடுத்துடுறாரு அந்த கான்ஸ்டபிள். போ அங்க போய் உட்காருன்னு இன்னொரு அக்யூஸ்ட் இருந்த இடத்துக்கு தள்ளி விட, சார் சார் சட்டையை கொடுங்க சார், சார் சார் சட்டையை கொடுங்க சார் அப்படிங்கிற மனோஜ் அங்க இருக்க பீரோ பக்கமா கொஞ்சம் கூச்சத்தோட ஒண்டிக்கிறாரு. சார் நான் எப்படிங்க சார் சட்டை இல்லாம இருப்பேன், சார் சட்டையை கொடுங்க சார் அப்படின்னு மனோஜ் கெஞ்சிக்கிட்டு இருக்க. ஆ இப்ப எத்தனை சார் வருது, அப்படியே உட்காரு, இனிமே ஏதாவது பேசுனா உன் பேண்ட்டையும் கழட்டிடுவேங்கிறாரு அவரு. உட்கார்றான்னு சொல்லிட்டு அவரோட இடத்துக்கு போக மனோஜ், சார் 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 நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, நான் மேல இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏய் இப்பதானே சொன்னேன் பேசாம இருக்க சொல்லி, போய் உட்காரு போடா போடாங்கிற இல்லன்னு மனோஜ் தள்ள. மனோஜ் போய் அந்த பீரோ பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. மனோஜ மிரட்டுல இன்னொரு அக்யூஸ்ட அப்படியே குத்த வச்சு உட்கார்ந்துடுறாரு. பக்கத்துல உட்கார்ந்துருக்க பக்கமா திரும்புற மனோஜ், என்னடா ஒரு மாதிரியா பாக்குற அப்படின்னு பயத்தோட கேக்குறாரு. வீட்டுல அண்ணாமலை தனியா உட்கார்ந்துருக்க, இந்தாப்பா சூடா இருக்க குடின்னு ஒரு காஃபி கப்ப கொண்டு வர்றாரு முத்து. முத்து குடிக்க ஸ்டார்ட் பண்ண, டோர்பெல் ரிங் ஆகுது. நான் யாருன்னு பாக்குறேன் மாமான்னு மீனா போக, மனோஜா தான் இருக்குங்கிறாரு அண்ணாமலை. டோர்பெல் கட கட கடன்னு ரிங் ஆகுது. அவங்க கிட்ட தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, நான் என்னப்பா பேச போறேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. வழக்கம் போல கிண்டல் அடிக்கிறத மறந்துரு, அவன் மனசு சரியில்லாம சங்கடப்பட்டுட்டு இருக்கிறான், அதனாலதான் சொல்றேன், 2 நாள் போகட்டும், எதா இருந்தாலும் பேசிக்கலாங்கிறாரு அண்ணாமலை. சரிப்பா நான் எதுவும் கேட்கல, என்னன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற முத்து எழுந்து வர, அப்பா மனோஜோட ஃப்ரெண்டு வந்திருக்காருப்பாங்கிறாரு பார்க் ஃப்ரெண்ட பார்த்து. மனோஜ் என்ன வீட்டுக்கு வரலன்னு முத்துவே சொல்ல, அவனை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கப்பாங்கிறாரு மொட்டை பாஸ். போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களான்னு முத்து அதிர்ச்சியா கேட்க, அண்ணாமலை எழுந்து வர்றாரு. அவனே ஏதோ போலீஸ் புடிச்சாங்க, கடையில எதுவும் பிரச்சனையான்னு முத்து கேக்குறாரு. இல்ல, அவனே எனக்கு போன் பண்ணி கடைக்கு கூப்பிட்டான், நானும் கடைக்கு போனேன், அவன் வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் சொன்னான், ரொம்ப அப்செட் ஆயிருந்தான், அதான் பாருக்கு போய் குடிக்கலாமான்னு கேட்டான் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்லிட்டு இருக்க. என்னப்பா சொல்ற நீ, அவெல்லாம் அப்படிலாம் பண்றவே இல்லையே, அன்னைக்கு பார்ட்டில தெரியாம குடிச்சிட்டான்,
அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இல்லப்பா அவன் வழக்கமா குடிக்கிறவன் இல்லதான். ஆனா அவன் ஒய்ஃப நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணான். அதான் குடிக்கணும்னு கேட்டான். நானும் பகல்ல வேணாம்டா வீட்டுக்கு கிளம்பி போன்னு சொன்னேன். ஆனா இப்ப நான் குடிக்க போகலன்னா எங்கேயாவது கிளம்பி போயிடுவேன்னு சொன்னான்ப்பா. வேற வழி இல்லாம தான் அவன் கூட பாருக்கு போனேன் அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, மீனா நான் சொன்னேன்ல கண்டிப்பா இன்னைக்கு அவன் தண்ணி அடிப்பான்னு அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏன்பா எதுக்கு அவனை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்கன்னு அண்ணாமலை கேட்க, பார்ல அவன் கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டான்னு மொட்டை பாஸ் சொல்றாரு. ஏன் அவனை அதிகமா குடிக்க விட்ட? உனக்கு அளவு தெரியாதா? அவன் தான் புதுசா குடிக்கிறவன் ஏதோ அளவு தெரியாம குடிச்சிருக்கான் அப்படின்னு முத்து கேட்க, எனக்கும் தெரியாதுப்பா, நானும் எப்பயாவது குடிக்கிறவன் தான், அடிக்கடி குடிக்கிறவன் இல்லன்னு மொட்டை பாஸ் சொல்றாரு. ஏங்க இப்ப அதுவா முக்கியம்? போலீஸ் எதுக்கு உங்க அண்ணனை கூட்டிட்டு போனாங்கன்னு கேக்குறாங்க மீனா. பார்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு முத்து கேட்க, இல்லப்பா அவன் அழிச்சாட்டியம் பண்ணுனான். நானே ஒரு வழியா அவனை இழுத்துக்கிட்டு வந்துட்டேன். வீட்ல கொண்டு வந்து விட்டுறலாமேன்னு வண்டியில கூட்டிட்டு வந்தேன். வழியில போலீஸ் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு மொட்டை பாஸ் சொல்ல, அப்ப குடிச்சிட்டு வண்டி ஓட்டுனதுனால போலீஸ் புடிச்சிட்டாங்களா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, நான் தான்ப்பா வண்டி ஓட்டுனேன், நான் குடிக்கல, மெஷின்ல ஊத சொன்னாங்க, போலீஸ் கூட போ சொல்லிட்டாங்க. ஆனா ஆனா உன் அண்ணன் போதையில இருந்தானா? அது எப்படி குடிக்காத ஒருத்தனை ஊத சொல்லுவீங்கன்னு போலீஸையே சாரி கேட்க சொல்லி பிரச்சனை பண்ணிட்டான் அப்படின்னு அவர் சொல்ல, 3 பேரும் அமைதியா நிக்கிறாங்க. என்னடா இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு அண்ணாமலை வருத்தமா கேட்க, நீங்க சொன்ன மாதிரி உங்க அண்ணன் ரோஹிணிய கூப்பிட போயிருக்கலாம், இல்ல வீட்லயாவது இருந்திருக்கலாம். மனசு சரியில்லைன்னா இதெல்லாம் குடிச்சா சரியாயிடுமா? குடிக்கிற எல்லாரும் இப்படிதான் இருக்காங்கன்னு சைடு கேப்ல சைக்கிள் ஓட்டுறாங்க மீனா. இந்தா நீ பொத்தாம் பொதுவா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அளவா குடிக்கிறவன் வம்பு தும்புக்கெல்லாம் போக மாட்டான். இவன மாதிரி புதுசா குடிக்கிறவன் தான் இந்த மாதிரி ஏழ்ரை எல்லாம் இழுத்துட்டு வருவான் அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை ரொம்பவே வருத்தத்தோட தலைய குனிஞ்சிட்டு, இன்னும் என்னென்னலாம் இந்த வீட்ல நடக்க போகுதோ தெரியல அப்படின்னு மெதுவா நடந்து சோஃபா கிட்ட வராரு. அப்பா நீ ஃபீல் பண்ணாதப்பா, பெரிய கேஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற முத்து எந்த ஸ்டேஷன் பார்க் ஃப்ரெண்ட் திரும்பி கேக்குறாரு. அது இங்க பக்கத்துல தான் மொட்டை பாஸ் சொல்ல, நீ என் கூட வா, போய் பார்த்து பேசி கூட்டிட்டு வந்துடலாங்கிறாரு முத்து. அப்பா நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படிங்கிற முத்து அண்ணாமலை கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் வரலன்னு அவர் முன்னாடி வந்து, அப்பா அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது? நல்லா இருந்த பையன் இப்படி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கு. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவனை பத்தி தெரியும்ல, சாதாரணமாவே அவன் ஓவரா பேசுவான், அதே மாதிரியே போலீஸ் கிட்டயும் பேசிட்டு இருக்கான்ப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, போய் பேசி கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எதுவும் யோசிக்காத அப்படின்னு முத்து அண்ணாமலைக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. ஆமா மாமா நீங்க வருத்தப்படாதீங்கன்னு மீனாவும் சொல்றாங்க. அப்பா நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பான்னு முத்து சொல்ல, நானும் வர்றேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அட என்னப்பா நீங்க வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்குப்பா ஸ்டேஷனுக்குலாம் வர்ற அப்படின்னு முத்து கேட்க, என்ன பண்ண சொல்ற? தலையெழுத்து இதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு, அவனும் என் புள்ள தானே, இப்படியே விட்டுற முடியுமா? நீ போனா உன்கிட்டயும் சண்டை போடுவான், குடிச்சு வேற இருக்கிறான், நானும் வர்றேன், ரெடி ஆயிட்டு வந்துடுறேன்னு உள்ளர போறாரு அண்ணாமலை. என்ன மீனா அப்பா அங்க வந்து பார்த்து எல்லாத்தையும் பார்த்து ஃபீல் பண்ணுவாருன்னு முத்துரு சங்கடமா சொல்ல, இங்க இருந்தாலும் அவர் அதை நினைச்சு சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாருங்க, மாமாவும் வரட்டும்னு மீனா சொல்றாங்க. முதல் ரவுண்ட் அடிக்கும்போதே அவனை தடுத்து கூட்டிட்டு வந்திருக்க வேணாமா அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் கிட்ட எகிர்றாரு முத்து. என்னப்பா நீ வேற, என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டா, என் பொண்டாட்டி பொய் சொல்லிட்டான்னு சொல்லி என் முழு பாட்டிலையும் காலி பண்ணிட்டான் அப்படின்னு பார்க் ஃப்ரெண்ட் சொல்ல அவரை முறைக்கிறாரு முத்து. ஸ்டேஷன்ல பீரோ கிட்ட உட்கார்ந்துருக்க மனோஜ் சார் சார்னு பிச்சைக்கார மாதிரி கூப்பிட்டு இருக்க. என்னையான்னு கேக்குறாரு கான்ஸ்டபிள். ஏன் சட்டைய கொடுங்க சார் அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன குளிருதா அப்படின்னு அவரு கேட்க, குழந்தைங்க மாதிரி தவழ்ந்து வர்ற மனோஜ், என்னை 4 கால்ல நடக்க வச்சிட்டீங்கல்ல அப்படின்னு தவழ்ந்துகிட்டே அவரு டேபிள் கிட்ட வந்து, நான் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனு, சட்டம் இல்லாம உட்கார வச்சிருக்கீங்க, என்னை வெளியில விடுங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஏண்டா போலீஸ் கிட்டே பில்டப் காட்டி திமிரா பேசுவ, உனக்கு சட்டையை தரணுமா, போய் உட்கார்டா அப்படின்னு அவரு சொல்ல, உட்கார்ந்து தானே இருக்கேங்கிற மனோஜ் இதுக்கு மேல முட்டி தான் போடணும்னு முட்டி போட்டு நிக்கிறாரு. 2 கையையும் அவரோட டேபிள் மேல வச்சுட்டு, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் என்ன பண்ணேன், சாரி தானே சொல்ல சொன்னேன், நீங்க சாரி கூட சொல்லவே இல்ல அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. போதையில இருக்கப்ப கை வச்சா போய் சேர்ந்துருவேன்னு தான் இன்னும் கை வைக்காம இருக்கேன், பேசாம போய் உட்காரு, இல்ல அடிச்சே தெளிய வச்சிருவோம் அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் சொல்ல, எழுந்து நிக்கிற மனோஜ், ஹே ஹே என் தம்பி யாருன்னு தெரியுமா, அவன் மட்டும் இங்க வந்தான்னு வச்சுக்கோங்களேன், உங்க எல்லாரையும் அடிச்சு தூள் பண்ணிடுவான் அப்படின்னு தொப்பைய காட்டிட்டு மனோஜ் சொல்ல, யோ போயான்னு தள்ளி விட்டுறாரு கான்ஸ்டபிள். தடுமாறி வந்த ஒரு பழைய இடத்துலயே உட்கார்ற மனோஜ் கைய புடிச்சுக்கிறாரு, கை வலிக்குதுன்னு. நாளைய ப்ரோமோவுல முத்து அண்ணாமலை பார்க் ஃப்ரெண்ட் 3 பேருமே ஸ்டேஷனுக்குள்ள வராங்க. சார் இங்க மனோஜ்னு ஒருத்தரை கூட்டிட்டு வந்தாங்களே அப்படின்னு முத்து கேட்டுட்டு இருக்க, அங்க பீரோவுக்கு முட்டு கொடுத்து உட்கார்ந்துருக்க மனோஜ் அண்ணாமலை பாத்துடுறாரு. ஏய் ஏய் முத்து, இவங்க கிட்ட எல்லாம் பேசக்கூடாது, உன்னை பத்தி பெருசா பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன்,
எல்லாரையும் அடிறாங்கிறாரு மனோஜ். எல்லாரையும் மனோஜ் சொல்லிட்டு இருக்க ஒரு கான்ஸ்டபிள் மனோஜோட சட்டை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட குடுக்குறாரு. ரொம்பவே வருத்தத்துல இருக்க அண்ணாமலை அந்த சட்டை போட்டு விடுறாரு மனோஜுக்கு. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குடிமன்னர்களால நிறைய நேரம் எரிச்சல் வந்தாலும் பயங்கர காமெடியா இருக்கும் போல இருக்கு. பை ஃப்ரெண்ட்ஸ்.